அன்பு நேயர்களே வணக்கம். இந்த புதன்கிழமை வியாசரை நினைக்க வேண்டிய தினம், குரு பூர்ணிமை தினம். இது எல்லாம் கொண்டாடக்கூடிய தினம். அது மட்டும் கிடையாது. அந்த வியாசர் அந்த ரூபத்திலே நமக்கு பிரமாணங்களை எல்லாம் காட்டி நமக்கு வைஷ்ணவத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்த நாதமுனிகளுடைய பேரரும் ராமானுஜருடைய குருவாகிய சுவாமி ஆளவந்தாரனுடைய அவதார திருநட்சத்திர தினம். ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம். இப்படி 2 சிறப்பு அன்றைக்கு இருக்கு. அப்போ ஒரு குருவினுடைய தினத்திலேயே ஒரு குருவினுடைய அவதார திருநட்சத்திரமும் வருவது என்பது எத்தனை மிகப்பெரிய சிறப்பு. அதுவும் ராமானுஜருடைய அடியார்களுக்கு அந்த ராமானுஜருடைய குருவாகி ஆளவந்தாரனுடைய திருநட்சத்திரம் வருவது என்பது ஒரு சால பொருத்தமான தினம். அதுவும் புதன்கிழமை வருவது மிக மிக அற்புதமான தினம். தலை சிறந்த ஆச்சாரியர் ஆளவந்தார், நாதமுனிகளுடைய பேரர். நாத யாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று கூறத்தாழ்வானுடைய சுலோகம். அந்த கூறத்தாழ்வானுடைய சுலோகம் குரு பரம்பரை எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. லக்ஷ்மிநாதனிடமிருந்து ஆரம்பித்த குரு பரம்பரை இடையிலே, இடை என்பது ரொம்ப முக்கியம். இடை என்பது எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைக்கும் முதலுக்கும் நடுவிலே இருப்பது இடை. அப்போ பகவான் இந்த இடைக்கு மேலே இருக்கிறான். நாமெல்லாம் இடையாகி ஆச்சாரியருக்கு கீழே இருக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய நம்மை மேலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு எடுத்து சேர்த்து கொடுப்பது என்பது இடையிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் என்பதாலே கூறத்தாழ்வான் நாத யாமுன மத்தியமாம். நாத யாமுன மத்தியமாம். அது எம்பெருமானே பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார்குடியில ஒரு பக்கத்திலே ஆளவந்தார் இருப்பார், ஒரு பக்கத்திலே நாதமுனிகள் இருப்பார். இந்த 2 கரைகளுக்கும் நடுவிலே எம்பெருமான் இவர்கள் இட்ட வழக்காக அங்கே ராஜகோபாலனாக காட்சி தந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஆளவந்தார். நாதமுனிகள் அடுத்து இந்த வைஷ்ணவத்தை வளர்க்கப் போவது தன்னுடைய பேரனாகிய ஆளவந்தார் தான். அவருக்கு ஆளவந்தார் என்கிற பேரு கிடையாது. அவருக்கு வச்ச பேரு யாமுனாச்சாரியர் அப்படின்னுட்டு பேர். அதனால தான் நாத யாமுன மத்தியமாம்னுட்டு வச்சார். சிறு வயதிலேயே அவர் ரொம்ப கெட்டிகாரராக இருந்தார். ஞானம், தர்க்கசாஸ்திரம், வாதம் இவற்றிலெல்லாம் ரொம்ப நிபுணராக இருந்தார். அப்ப சோழனுடைய அவையிலே இருந்த ஆக்கியாழ்வான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பண்டிதரை வாதில் வென்று, இவராக போகல வாதத்துக்கு, இவராக போகல, அவரே வருகின்ற பொழுது அந்த வாதத்தை எதிர்கொண்டு வென்று பாதி ராஜ்யத்தை பெற்றார். அந்த ராணி என்னை காக்க வந்தவரே, என்னை ஆள வந்தவரே என்று இந்த யாமுனாச்சாரியர் என்கிற குழந்தையை அழைக்க அவர் ஆளவந்தார் ஆனார். ஆளவந்தார் ஆனவனே அவர் பாதி ராஜ்யத்தை பெற்று ராஜாவாக இருந்தார். ரொம்ப பட்ட மகிழ்ச்சிகளோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அதுவா வாழ்க்கைக்கு முக்கியம், அந்தோ மானிடத்தை மதிக்கவில்லையே என்கிறார். மானிட பிறவி என்பது உயர்ந்த பிறவி. காரணத்துக்காக இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த காரணத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய பிறவியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிறருக்கும் பயன்படும்படியாக நம்முடைய பிறவி இருக்க வேண்டும். அதனால ஆனால் இவர் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்னவொன்னே நாதமுனிகளுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் தன்னுடைய சீடராகிய உய்யக்கொண்டார் இடத்திலே, எப்படியாவது என்னுடைய பேரனை திருத்தி பணிகொண்டு இந்த வைணவத்தை வளர்ப்பதற்கு நீங்களெல்லாம் உதவி புரிய வேண்டும் என்று. அவருடைய காலத்தில் அது நடக்கலை. உடனே அதை அப்படியே அவர் மாற்றுகின்றார். உய்யக்கொண்டாராகிய சீடராகிய மணக்கால் நம்பிகள் இடத்திலே. மணக்கால் நம்பிகளுக்கு வயது அதிகம் ஆகிவிட்டது. அந்த காலத்தில் தான் ஆளவந்தார் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்படி லௌகீகமாக ராஜ்யம் ஆளுகின்ற இவரை எப்படி திருத்தி பணிகொள்வது என்று நினைக்கும் பொழுது பச்சை பசேல் என்று வளர்ந்த தூது வளைக்கீரை நினைவுக்கு வருகிறது. அந்த தூது வளைக்கீரையை வைத்து தூது வளைத்து அந்த ஆளவந்தாரை பிடித்து, உமக்காக நான் மிகப்பெரிய சொத்து ஒன்றை காட்டப் போகிறேன், அது உங்களுடைய மூதாதையர்கள் என்னுடைய பேரனிடம் கொடு என்று கொடுத்து வைத்த ஒரு சொத்து என்னவண்ணே. ராஜா இல்லையா, கூட இன்னொரு இடமும் வந்தால் சேர்த்துக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஒரு 5 அடி கூட வந்தாலே நம்ம அதை சேர்த்து வீடு கட்டுவோம்னு நினைக்கக்கூடியவர்கள் தானே. அதனால் அவர் ராஜ்ய பரிபாலத்தில் இருக்கிறதாலே அவர் அப்படி நினைக்கிறார். எங்கே என்று கேட்கிறார். அதை அப்படியே வேட்டியிலே முடிந்து கொடுக்க முடியாது, எம்மோடு வந்தால் உமக்கு நான் காட்டுகிறேன் என்று மணக்கால் நம்பி காவிரிக்கரை ஓரமாகவே அழைத்து சென்று அங்கே அறுதியில் கொள்ளுகின்ற அந்த ரங்கநாத பெருமாளை காட்டி
இதோ பார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை, இந்த சுவை, இதைத்தான் உமக்கு கொடுக்க சொல்லி உம்முடைய மூதாதையர்கள் கொடுத்தார்கள் என்று கீதையினுடைய விரிவான தத்துவங்களை எல்லாம் அவருக்கு எடுத்துரைத்து அந்த லௌகீக வாழ்க்கையில ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி அவரை வைஷ்ணவ தரிசனத்திற்கு நிர்வாகியாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார் மணக்கால் நம்பி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியனுடைய அந்த நாள் தான் இந்த ஆடி மாதம் உத்திராடம் புதன்கிழமை. நாள்ல வியாச பூஜையும் வருது, குரு பூர்ணமியும் வருது. இந்த ஆளவந்தாருக்கு 3 எண்ணங்கள் இருந்தது. வியாச பூஜை இருக்குது இல்லையா, இந்த வேத வியாசரையும் அவருடைய தந்தையாகிய பராசரரையும் இந்த ஊர் உலகமெல்லாம் மெச்சும்படியாக நினைக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பது ஒரு ஆசை. 2வது, வியாசர் எத்தனையோ 4 வேதங்களை கொடுத்தார், புராணங்களை கொடுத்தார். இந்த வேதத்தினுடைய உச்சி பாகமான கருத்துக்களை எல்லாம் தத்துவார்த்தமாக வைத்து சூத்திரங்களாக செய்து பிரம்மசூத்திரம் என்கின்ற வேத பொருளை கொடுத்தார். அந்த பிரம்மசூத்திரம் மக்களிடத்திலே பரவ வேண்டும், அதற்கு ஒரு வியாக்கியானம் உரை காண வேண்டும் என்று நினைத்தார். 3வதாக, வேதம் தமிழ் செய்த மாறனாகிய நம்மாழ்வார் அவருடைய அந்த தமிழ் வேதத்தை எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும் என்று பிரேமம் கொண்டிருந்தார். இந்த 3 ஆசைகளையும் பின்னால் வந்த ராமானுஜர் நிறைவேற்றினார். ஆளவந்தார் ஆகம பிராமாண்யம் என்று அற்புதமான நூல், சதுஸ்லோகி என்று பிராட்டியை துதிக்கின்ற நூல், ஸ்தோத்திர ரத்னம், சித்தித்ரயம் என்று எழுதினார். மகாபுருஷ நிர்ணயம் என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை, ஒரு சிலது இருக்கு. அப்படி நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஆளவந்தாரனுடைய அவதார தினம். இந்த தினத்தில் என்ன பண்ணணும்? குரு காணிக்கையாக அவரை நினைக்க வேண்டும், வியாசரை நினைக்க வேண்டும், பெரியாழ்வாரை நினைக்க வேண்டும். ஒரு அற்புதமான பாசுரம். என்ன பாசுரம்? ஏதங்கள் ஆயின எல்லாம் இறங்க விடுவித்து என்னுள்ளே பீதக ஆடை பிரானார் பிரம்ம குருவாகி வந்து. அந்த பகவானே நமக்கு குருவா வர்றாராம் இல்லையா? வியாசாய விஷ்ணு ரூபாய, விஷ்ணுதான் வியாசராக வந்தார். அந்த விஷ்ணுவனுடைய அம்சங்கள் தான் ஆழ்வார்களாக அவதரித்தார்கள், அதே அம்சங்கள் தான் ஆச்சாரியர்களாக அவதரித்தார்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? அதனாலே பகவான் தானோ தன்னுடைய அம்சமாகவோ குருவை அனுப்புகிறான் என்பது முக்கியமான விஷயம். பெரியாழ்வார் விஷயத்திலே அவரே வந்தாராம். எப்படி? பீதக ஆடைப்பிரானார் பிரம்ம குருவாகி வந்து போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் பாத லெஜ்ஜினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே. எனக்கு என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணா? என்னுடைய போதில் கமல, அந்த ஹிருதய கமலத்திலே ரொம்ப ஆழமாக புகுந்து கொண்டானா. நெஞ்சம் வன் புகுந்து என்கிறார், உள்ள புகுந்து என் சென்னித்திடரில், என்னுடைய தலை மேலே பாத லெஜ்ஜினை, அதனால தான் சடாரி பெருமாள் கோயிலில் வைக்கிறோம். பாத லெஜ்ஜினை வைத்தார், இவன் நம்மவன் என்று சொல்லி ஒரு அடையாளப்படுத்தினாராம். பண்டன்று பட்டினம் காப்பே. எனக்கு என்ன பயம் இருக்க முடியும்? தென்புலத்தார்க்கு என்ன களவுடையேன் நான். அதனால எல்லா விதமான யம பயங்களும் நீங்குவதற்கு குருவினுடைய ஒரு அந்த அருள் வேண்டும் நமக்கு. அந்த அருளை பெற்று தருகின்ற மிக உயர்வான தினம் அன்னைக்கு இந்த பாசுரத்தை நம்ம சொல்லணும். விளக்கேற்றி வச்சு குருவை நினைச்சு சொல்லணும். குருவை வணங்குவோம். அவர் நம்முடைய அஞ்ஞான இருளை விரட்டி நமக்கு மெய்ஞான ஒளியை காட்டுவார்.